பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எப்படி அழிவு பாதைக்கு சென்றதோ அதே நிலைதான் அதிமுகவிற்கும் வரும் என்று எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டப்பணிகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கரூர் எம்பி ஜோதிமணி, பாஜகவுடன் கூட்டணி வைத்த கட்சிகள் எப்படி அழிவு பாதைக்கு சென்றதோ அதே நிலைதான் அதிமுகவிற்கும் வரும் என்றும் அதைதான் அமித்ஷா கோடிட்டு காட்டியுள்ளார் என்றும் விமர்சித்து பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை நாங்கள் போய் ரெகுலராக ஆய்வு செய்வோம். என்னை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் ஒர்க் கரெக்டாக தான் இருக்குது. அமித்ஷா நீங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்கிறத நீங்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட ஏஜென்சி இருக்குது, அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குது. பாஜக வர்றதுக்கு முன்னே அப்படி ஒரு துறை இருந்ததே யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அமலாக்கத்துறை அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இல்லை எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆள்றாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது. நீங்கள் இன்றைக்கி அஸ்ஸாம் சிஎம், பாஜகவுடைய சிஎம், அவர் காங்கிரஸில் இருந்தப்போ ஒரு பெரிய ஊழல்வாதி. நீங்கள் அதே மாதிரி என்சிபியில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் ஊழல்வாதி. இன்றைக்கி அவர் பாஜகவில் சேர்ந்த உடனே புனிதமாயிட்டார். அதனால் இன்றைக்கி அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி, ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான். ஒன்றிய அரசாங்கத்தில் நம்ம நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு. ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இண்டிபெண்டான அமைப்பு தானே, மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற ஒரு அமைப்பு தானே. ஊழல் எங்கே நடந்தாலும் தப்பு தான். எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் தப்பு. ஆளுங்கட்சி ஆளுற மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணால் பரவாயில்லையா? அதனால் அமித்ஷா அவர்கள் சொல்கிறது ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒழிய உங்களோட ஏஜென்சி இருக்குது, நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது? அதிமுக ஒருங்கிணைவுக்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக உள்ளதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாகும் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் இன்று வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரி சுப்பிரமணியம் அவரை சந்தித்தார். இதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஒன்றிணைய சமரச பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமி வர ஏன் மறுக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக ஒருங்கிணைவுக்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். 100% தடையாக இருப்பது மிஸ்டர் பழனிசாமி. ரெண்டாவது, நான் நீங்க கேட்டதால சொல்றேன், ஒருத்தர் என்னோட இருந்தார், அவர் ஜெயிலிருந்து திகார் ஜெயிலிருந்து கூட்டு ரோடா அலைஞ்சோம், நானும் சம்பளம் தரணும். நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு கட்சி நடத்திட்டு ஆவாவுக்கா காலையில் போய் சின்னமாக பார்க்கிட்டோம். நாளைக்கு போய் மீட் பண்ண சொல்லுங்க, ஒரு 10-11 மணிக்கு. அவங்களும் இவரும் முதல்ல பேசிட்டோம். நான் ஈவினிங்குள்ள ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்துடுவேன், வேலை முடிஞ்சிருவேன். அதான் அந்த அமமுக போய் ஒருத்தர் சொன்னேன், நான் பேர் சொல்றேன். ஆனால் நீங்க சொல்லுங்க, முதல்ல சந்திக்கணும். ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ் கூட்டுறது என்னோட பொறுப்பு. சரி, நாங்கெல்லாம் இருக்கோம், உங்ககிட்ட இந்த கேஸ் போட எல்லாரும் வித்ரா பண்ணிட்டு கட்சியை நல்லபடியாக கொண்டு வந்துருவோம். இதை பண்ணுவோமே. அவங்கள இல்லை சார் கேட்கணும், நான் எனக்கு சம்பந்தப்பட்டதுன்னா சொல்லிடுவேன். குன்றத்தூர் அருகே கணவன் மனைவி இடையேயான சண்டையால் மன உளைச்சலுக்கு ஆளான கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த மாடம்பாக்கம் பகுதியில் வசித்து வருபவர் சதீஷ். இவருக்கு துர்கா என்ற மனைவியும், சிவன் கிஷோர், நவீன் கிஷோர் ஆகிய 2 பிள்ளைகளும் உள்ளனர். திருமணமாகி 14 வருடங்கள் கடந்த நிலையில் சிறிது நாட்களாக சதீஷுக்கு குடிப்பழக்கம் அதிகமானதால் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சதீஷ் தனது வீட்டினுள் தாழ்பால் போட்டுக்கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சதீஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பரவும் கொரோனா வீரியம் குறைவாக உள்ள ஒமிக்ரான் வகையை சேர்ந்ததால் மக்கள் பதட்டப்பட வேண்டாம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசிய அவர், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அடுத்த 2026ஆம் ஆண்டில் ஏற்பட போகும் காலி பணியிடங்களுக்கும் சேர்த்த 2642 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். எனவே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை இப்போது மருத்துவர்கள் எண்ணிக்கை கூடுதலாகத்தான் இருக்கின்றனர் என்று கூறினார். மேலும் தற்போது பரவும் கொரோனா வீரியமற்றது என்றும் இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் பொது இடத்திற்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்றும் தெரிவித்தார். 28 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஜூலைல ஒரு 240க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும். அதை ஏற்கனவே இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு இருக்கிற இதே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இதே அளவுக்கான மதிப்பெண் பெற்றவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கள வரிசைப்படுத்தி இதில் இப்போ 29,004 ஆண்டுகளில் மட்டும் நிரப்பப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை 29,771. எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, மெடிக்கல் அதாவது NHM, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இந்த மாதிரி அமைப்புகளின் சார்பில் 29,771 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. கலந்தாய்வு மூலம் பணி மாறுதல் பெற்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை பொறுத்தவரை 43,155 பேருக்கு வெளிப்படை தன்மையோடு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடங்கள். திமுக கூட்டணியில் திருமாவளவன் தடுமாற்றத்தில் உள்ளதால் அந்த கூட்டணியில் அவர் தொடர்வாரா என சந்தேகம்தான் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மத்திய அரசின் 11 ஆண்டுகால சாதனைகள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக கூட்டணி சலசலத்து உள்ளதாகவும் திருமாவளவன் தடுமாற்றத்தில் உள்ளதால் அந்த கூட்டணியில் நீடிப்பது சந்தேகம்தான் என்றும் தெரிவித்தார். மேலும் மதுரையில் நடைபெறவுள்ள முருகன் மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் திராவிட கழகத்தினர் கலவரத்தை தூண்டும் கட்சியாக உள்ளதாகவும் விமர்சித்தார். நீங்க 2024 உங்களுக்கு தெரியும், நாம தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக இல்லாமல் நாம் 2024 கூட்டணி இல்லாமல் தான் நாம் இப்போ மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வளம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. அதனால தான் திமுககாரங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. நான் பார்லிமெண்ட்டில் கூட பார்த்தேன், ஐயோ என்ன உங்கள் கூட்டணி ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது. திமுகவினுடைய நிர்வாகிகளினுடைய பயம் நியாயமானது. ஏன்னா அவர்களுடைய ஆட்சியானது விரட்டியடிக்கப்படுகின்ற நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.